பேன்கிரியாஸினுடைய கேன்சரை பற்றி பேசலான் இருக்கேன். ஏன் பேன்கிரியாட்டிக் கேன்சரை பற்றி பேசணும்னா, நம்ம மக்களிடையே வந்து கேன்சரினுடைய பாதிப்பு அதிகமாகிட்டே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பேன்கிரியாட்டினுடைய கேன்சரினுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பேன்கிரியாஸ் அப்படி என்னன்னா, தமிழில் கணைன்னு சொல்லுவோம். அதனுடைய வயிற்றினுடைய இரைப்பைக்கு பின்பகுதியில் இருக்கும். அதனுடைய வேலைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜீரணத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிலிருந்து இரண்டு விதமான பயன்கள் நம்மளுக்கு இருக்குது. ஒன்று வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் மெயினாக கொழுப்பும் புரதமும் ஜீரணமாகறதுக்கு தேவையான பேன்கிரியாட்டிக் ஜூஸ் அதிலிருந்து சிறுகுடலுக்கு வந்து சாப்பாடோட மிக்ஸ் ஆகி ஜீரணம் வந்து நம்மளுக்கு பெட்டராக, அதாவது கம்ப்ளீட்டாக ஜீரணமாகி உடம்புல வந்து சத்துக்கள் உரியறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அடுத்தது வந்து எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின், குளுக்கோன் அந்த மாதிரி பொருட்கள்லாம் டைரெக்டாக பிளட்டில் வந்து செக்ரேட் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப மெயினான ஹார்மோன்ஸு. சுகர் வருதுன்னா பேன்கிரியாஸில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு இது வந்து இன்சுலின் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இன்சுலின் கம்மியாக சுரக்கிறதுனால தான் அந்த சுகர் வரதுக்கான காரணம். பேன்கிரியாஸில் வந்து புற்றுநோய் வந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும். இது வந்து டேஞ்சரஸ் கேன்சர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பேஷண்ட் வந்து ஆஸ்பத்திரிக்கு வரப்பே வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜாக இருக்கும். பேன்கிரியாட்டிக் கேன்சர் பேஷண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 பேர்த்துல 20 பேர் தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்டேஜில் ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க. 80 பேர் ஆஸ்பத்திரிக்கு வரப்போ அது ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காது, அதை தாண்டி அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கும். இப்படி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாலும் 100ல் 20 பேருக்கு நம்மளால ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சாலும் இதுக்கான ரீசன் என்னன்னா, பேன்கிரியாட்டிக் கேன்சர் பற்றிய விழிப்புணர்வு நம்மகிட்ட கிடையாது. ஸோ இது ஏன் விழிப்புணர்வு இந்த பற்றி பேசுகிறேன்னா, மெயினாக வந்து பேன்கிரியாட்டிக் கேன்சர் ரிஸ்க் எதனால் வருது, அதை எப்படிலாம் குறைச்சிக்கலாம், அப்படி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறவங்களாம் என்னென்ன பண்ணி அதை ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். ஏன் ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கணும்னா, எந்த கேன்சராக இருந்தாலும் அது ஆரம்ப ஸ்டேஜில் ஸ்டேஜ் 1 இல்லை 2ல் கண்டுபிடிச்சோம்னா அதை குணப்படுத்துறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ பேன்கிரியாட்டிக் கேன்சருக்கு வந்தோம்னா அதுக்கான காரணங்கள் என்ன, எதனால் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரெண்டாக பிரிக்கலாம். மாடிஃபை பண்ணக்கூடிய, அதாவது ஒரு சில காரணங்கள் அதை நம்ம தவிர்த்தோம்னா கேன்சர் வரத்தை குறைச்சிக்கலாம். ஒரு சிலது மாடிஃபை பண்ண முடியாது. அது அப்படின்னா ஜெனட்டிக் ரீசன் சொல்கிறோம். அது வந்து மாடிஃபை பண்ண முடியாது. ஏன்னா அது பரம்பரையிலிருந்து வரக்கூடிய, அப்பா அம்மா தாத்தா பாட்டிகிட்டு இருந்து வரக்கூடியது. அது நம்மளால கண்டிப்பாக மாடிஃபை பண்ண முடியாது. இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்னு சொல்லுவோம். அப்பா அம்மா இல்லை நம்ம கூட பிறந்தவங்களுக்கு பேன்கிரியாட்டிக் கேன்சர் 2 பேருக்கு இருக்குன்னா, நாம் அவங்களுக்கு ஏதாவது ஜெனட்டிக்கில் சேஞ்சஸ்க்கான்னு பார்த்து அதே ஜீன் நம்மளுக்கு சேஞ்சஸ் இருந்தால் நம்மளுக்கு வரதுக்கான சான்சஸ் அதிகம். இல்லை ஃபர்ஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ்னா 3-4 பேருக்கு மேலே இருக்குன்னா, அவங்களுக்கு மரபணுக்கள் இருக்கிற மாற்றங்கள் நம்ம உடம்புல இருந்தால் நம்மளுக்கு பேன்கிரியாட்டிக் கேன்சர் வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இவங்களை வந்து ஹை ரிஸ்க் குரூப்னு சொல்லுவோம். ஸோ இவங்களை என்ன பண்ணலாம்னா, ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி அந்த ஜீன் இருந்ததுன்னா, ஸோ அவங்களுக்கு என்ன ஏஜில் இருந்ததோ அதுலேருந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இருந்து அதுக்கான டெஸ்ட், ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, அல்ட்ராசவுண்டு, பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி அது ஆரம்ப ஸ்டேஜில் வரதை தடுக்க முடியாது. பட் வரதை ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி அதை சர்ஜரி மூலம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாம். இன்னொன்று சொன்னால் மாடிஃபையபிள், அதாவது ஃபேக்டர்ஸ், அதெல்லாம் தவிர்த்தோம்னா கேன்சர் ரிஸ்க்கை குறைக்கலாம். எதுனா மெயினாக ஸ்மோக்கிங் வந்து பேன்கிரியாட்டிக் கேன்சரில் உடம்புல வந்து நிறைய இடத்துல கேன்சர் உண்டு பண்ணும். ஸோ ஸ்மோக்கிங் கண்டிப்பாக எல்லோரும் அவாய்ட் பண்ணணும். ஆல்கஹால். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, எக்ஸஸ் வெயிட் இருக்கிறதுனால வந்து உடம்புல அதுவும் பல உறுப்புகளை வந்து கேன்சர் உண்டு பண்ணும். மெயினாக கணையத்துலேயும் அது ஒன் ஆஃப் த ரீசன். அதனால் வந்து பாடி வெயிட்டை வந்து நம்ம வந்து கரெக்டான வெயிட்டில் வச்சுக்கணும். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். ஹெல்த்தி ஃபுட்டு, குட் லைஃப் ஸ்டைல், இந்த ப்ராப்பர் பாடி வெயிட்டு, ஹெல்த்தி லைஃபு, ஹெல்த்தி ஃபுட்டு வச்சுக்கிட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு 30% ஆஃப் த கேன்சர் ரிஸ்க்கை குறைச்சிக்கலாம். மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கேட்டிங்கன்னா, டைப் 2 டயபெட்டிஸ், அதாவது வெயிட் அதிகமாக இருந்து சுகர் வர பேஷண்ட், அது டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி வந்தவங்க ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் கணையத்துக்கான ஸ்கேன் பார்த்துக்கணும். அடுத்தது வந்து நாள்பட்ட கணைய பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆஃப்டர் 6 to 7 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ரொம்ப நாளத்தினுடைய கணைய அலர்ஜினால அவங்களுக்கும் வந்து ஜெனட்டிக் சேஞ்சஸ் ஆகி மரபணுக்கள் மாற்றங்கள் வந்து பேன்கிரியாஸில் வந்து செல்கள் வந்து நிறைய வளர ஆரம்பித்து கேன்சராக மாறும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் குரூப்பு. இந்த ஹை ரிஸ்க் குரூப்பில் வந்து மாடிஃபைடு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து லைக் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், பாடி வெயிட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பேன்கிரியாட்டிக் கேன்சர் ரிஸ்க்கை குறைச்சிக்கலாம். அப்படி பேன்கிரியாட்டிக் கேன்சர் வந்ததுன்னா அதுக்கான அறிகுறிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப ஸ்டேஜில் மோஸ்ட் ஆஃப் த கேன்சருக்கு எந்த அறிகுறியுமே இருக்காது, சைலண்ட்டாக இருக்கும். அதனால தான் சொல்லுவோம், ஹை ரிஸ்க் பேஷண்ட்லாம் வந்து ரெகுலராக அதுக்கான டெஸ்ட்லாம் பண்ணி அதை வருதாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அதுதான் ஒரே வழி. ஸோ ஒன்ஸ் அதுக்கான அறிகுறி தெரியுதுன்னா மோஸ்ட்லி அது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்காது, அதை தாண்டின ஸ்டேஜாக தான் இருக்கும். என்னென்ன அறிகுறிகள் கணைய புற்றுநோயில் பேன்கிரியாட்டிக் கேன்சரில் வரலான்னு கேட்டிங்கன்னா, ஜாண்டிஸ் வரலாம். இப்போ கணையத்தினுடைய தலைப்பகுதியில் தான் வந்து பித்தக்குழாய் வந்து குடலுக்கு போகும். ஸோ அந்த இடத்துல கேன்சர் வந்துன்னா பித்தக்குழாய் அடைச்சிக்கும்.
ஸோ அதனால் வந்து மஞ்சக்காமலை வரும், அது ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா மஞ்சக்காமலை வரப்போ வந்து கண்ணெல்லாம் எல்லோயிஷாக இருக்கும், மோஷன் வந்து வெள்ளையாக போகும், யூரின் வந்து ரொம்ப எல்லோயிஷாக இருக்கும், அரிப்புகள் வரும். இது வந்து ஒன்றாவது அறிகுறி. அடுத்தது பார்த்தீங்கன்னா வலி வயிற்றுல, மெயினாக பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு ரொம்ப வலி அதிகமாக சொல்லுவாங்க. கணைய புற்றுநோய் இருக்கவங்களுக்கு முதுகுல வலி அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து ஆரம்ப ஸ்டேஜ் கிடையாது, அது வந்து அது தாண்டின ஸ்டேஜ் தான். அடுத்தது வந்து பசி கம்மியாக இருக்கும், அதனால் வந்து சாப்பாடு கம்மியாக எடுப்பாங்க, உடம்பு எடையெல்லாம் குறையும், ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து கணைய புற்றுநோய்க்கான அறிகுறிகள். நம்ம இங்கே வரப்போ பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் வரப்போ வந்து ஜாண்டிஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேன் பார்ப்போம், எதனால் ஜாண்டிஸ் வந்து இருக்குது, என்ன காரணத்தாலும் பார்த்துட்டு. இப்போ கணையத்த புற்றுநோய்னா அது வந்து ஓரளவுக்கு அல்ட்ராசவுண்டே கண்டுபிடிச்சிடலாம் கணையத்தில் இருக்கா, கணையத்திலிருந்து எங்கேயாவது பரவி இருக்கா. இப்போ லிவருக்கு பரவி இருந்ததுன்னா நம்ம ஃபர்தராக டெஸ்ட் எதுவும் தேவைப்பட, ஏன்னா ஒன்ஸ் அது லிவருக்கு போயிடுச்சுன்னா அது வந்து ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்டேஜ் கிடையாது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அடுத்த லெவல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மோஸ்ட்லி தேவைப்படாது. இன்கேஸ் அது கணையத்தில் மட்டும் இருக்குன்னா தென் நாங்கள் வந்து சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ அந்த மாதிரி அடுத்த லெவல் ஆஃப் டெஸ்ட் பார்ப்போம். ஏன் பார்க்கணும் அப்படின்னா கணைய புற்றுநோய் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கணும். இந்த கேன்சராக இருந்தாலும் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ஸ்டேஜ் 1 வந்து ஆரம்ப ஸ்டேஜ், ஸ்டேஜ் 4ங்கிறது வந்து கடைசி ஸ்டேஜ். ஸோ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல் வந்து நம்ம ஈஸியாக பேன்கேட்டிக் கேன்சரை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்டேஜ் 1 ஆல்மோஸ்ட் க்யூர் பண்ணலாம், ஸ்டேஜ் 2ல் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், பெட்டராக லைஃப் லீட் பண்ணலாம். ஸ்டேஜ் 4 வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து ஜஸ்ட் அவங்களுடைய இருக்கிற நாட்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் அதான் பண்ண முடியும் இல்லையா, மற்றபடி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல் இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா சர்ஜரி தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். சர்ஜரி ஃபர்ஸ்ட் சாய்ஸ்னா அதுதான் வந்து பேன்கேட்டிக் கேன்சரை குணப்படுத்தக்கூடிய ஒன்லி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். மற்றது கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பிலாம் வந்து அதுக்கு அடுத்தபடியாக தான், அது கூட சேர்ந்து தரத்துக்கு தான். பட் க்யூர்னு பார்த்தீங்கன்னா மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி தான். முதல்ல பார்த்தீங்கன்னா சர்ஜரி வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா லேப்ராஸ்கோப்பியில் வந்து 4-5 ஹோல்ஸ் போட்டு, சின்ன சின்ன ஹோல்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மில்லிமீட்டருக்கு போடுவோம். டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 20 மடங்கு வரலும் பெருசுபடுத்தி காமிக்கிறனால சின்ன சின்ன இரத்த குழாய்கள், நிணநீர் கட்டிகள்லாம் பெருசுபடுத்தி காமிக்கிறனால சர்ஜரி வந்து ரொம்ப தெளிவாக பண்ணலாம். ப்ளஸ் ரத்தப்போக்கு கம்மியாக இருக்கும், ரத்தம் ஏற்ற தேவைப்படாது. அதனால் பாடியினுடைய எதிர்ப்பு சக்திகள் வந்து பெட்டராக இருக்கிறதுனால வந்து கேன்சர் திரும்பி வரதுக்குரிய சான்சஸ் அதனால் கம்மியாகலாம். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இருக்காது, கிழிச்சு பண்ணாதனால வலி கம்மியாக இருக்கும், சீக்கிரம் வந்து நம்ம நார்மல் லைஃப்க்கு வந்துடலாம். இதெல்லாம் வந்து லேப்ராஸ்கோபி, ரோபோட்டிக் சர்ஜரியோட அட்வான்டேஜஸ். ஓப்பன் சர்ஜரினா அவங்களுக்கு வந்து புண்ணு ஆறுறதுக்கு அட்லீஸ்ட் 1 மாதம் 1.5 மாதம், இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வாரத்துலேயே ஃபுல்லாக புண்ணு ஆறிடும். ஸோ 2 வாரத்துலேருந்து 4 வாரத்துக்குள்ளே கீமோதெரப்பிலாம் ஆரம்பிச்சிக்கலாம். பட் ஓப்பன் சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா டிலே ஆகும். ஏன்னா மெயினே வந்து அந்த பெயின், அந்த புண்ணு ரிலேட்டடாக இருக்க பிரச்சனைகள் தான். பட் ரெண்டுலேயுமே வந்து கம்பேர் பண்ணுறப்ப லேப்ராஸ்கோப்பி வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெட்டர் சாய்ஸ்.